ஹலோ ட்ரேடர், வணக்கம். நான் வெங்கட். மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு நிமிஷம் இருக்குது, பார்க்கலாங்க. இன்றைக்கி நாம் எந்த மாதிரி ட்ரேட் எடுக்க போகிறோம் அப்படின்னு. இன்றைக்கி பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குது. வெயிட் பண்ணி நம்ம பொறுமையாக இன்றைக்கி ட்ரேட் எடுப்போம். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருங்க என்ன நடக்குதுன்னு. மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, சின்னதாக ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு, ஒரு 80 பாயிண்ட் பக்கம். பார்க்கலாங்க இன்றைக்கி நம்மளுக்கு எந்த மாதிரி ட்ரேடு கிடைக்குது அப்படின்ட்டு. நிஃப்டியும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டிலில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, வெயிட் பண்ணலாங்க. இந்த ஒரு கேண்டில் முடிட்டோம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு மார்க்கெட்டு எந்த பக்கம் மூவ்மெண்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம ட்ரேட் ட்ரை பண்ணுவோம். கீழே வந்தான்னா 50,966 வரைக்கும் வருவோம் அப்படின்னு சப்போர்ட் லெவல் வச்சுருக்கேன். ஓகே, வெயிட் பண்ணலாம். ஓகே, நான் புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறேங்க. ஏன்னா சின்னதாக ஒரு சப்போர்ட் இருக்குது, நம்மளுக்கு ஒரு 100 பாயிண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். $51,400 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். பார்க்கலாம் இருங்க. ஏன்னா நேற்று ஒரு ஹை போயிட்டு அதுக்கப்புறம் சப்போர்ட்டுக்கு வந்தான். மறுபடியும் இன்றைக்கி அந்த லெவல்ஸில் ஓப்பன் ஆகிட்டு கீழே வர்றதுக்கு தான் ட்ரை பண்ணுறான். பார்க்கலாம் இருங்க என்ன நடக்குதுன்னு. ஓகே, நான் 340 என்ட்ரி லெவல் போட்டிருக்கேன். டார்கெட்டு எப்பயும் போல் 90 பாயிண்ட்டு. ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா ஒரு 36 பாயிண்ட் வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட பாதி வச்சுருக்கேன். வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஒருவேளை நம்ம அந்த மார்க் பண்ண ரெசிஸ்டண்ட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா மறுபடியும் கீழே வருவான். ஓகே, என்ட்ரி ஆயிடுச்சு. வெயிட் பண்ணலாம் என்ன நடக்குதுன்ட்டு. பார்த்திங்கன்னா நான் 436 ப்ரைஸ் லெவல் வச்சுருக்கேன். அது வரைக்கும் போவோம் அப்படின்ட்டு. பார்க்கலாம் நம்ம சப்போர்ட் வரானா இல்லை ரிவர்சல் ஆகி மேலே போகிறானா அப்படின்ட்டு. ஏன்னா நேற்று பார்த்திங்கன்னா எங்கே க்ளோஸ் ஆனானோ அதுலேருந்து கீழே அப்படியே கண்டினியூ ஆகிறான். நான் நிஃப்டி மேலே போதான் ட்ரை பண்ணுறான். பார்க்கலாம் இருங்க. நீங்கள் வெயிட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கேப் டவுனோ ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 9:30 வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த சப்போர்ட் லெவலுக்கு வருவான். நான் 51,000 சப்போர்ட் லெவலாக மார்க் பண்ணியிருக்கேன். அது வரைக்கும் வருவான் அப்படிங்கிறது. அது வரைக்கும் வந்தானாவே எனக்கு ஒரு 90 பாயிண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அதுக்குள்ளே ரிவர்சல் ஆகணும் அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நிஃப்டி பார்த்திங்கன்னா அவன் 2வது கண்டிலே அப்சைட் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. பொறுமையாக இருங்க. சப்போர்ட் லெவலில் மார்க் பண்ணி பழக ஆரம்பிங்க. ஏன்னா ஆரம்பத்திலே நீங்கள் சப்போர்ட்டு ரெசிஸ்டண்ட்டை மார்க் பண்ணி பழகிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு எந்த இண்டிகேட்டருமே தேவையில்லை. நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம டார்கெட் போகிறோம், இல்லை நம்ம சப்போர்ட்டுகிட்ட வந்துட்டோம் அப்படின்னா நம்ம அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வரலாம். கண்டிப்பாக 9:30க்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் ஒரு ரிவர்சல் ஆகும். அந்த ரிவர்சலை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா வாரத்தில் ஒரு 3 ட்ரேட் கிடைக்கும். ஆனால்
நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, ஏன்னா நிஃப்டி பார்த்திங்கன்னா மேலே போயிட்டுருக்கான். வெயிட் பண்ணி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி கொஞ்சமாக கீழே வரான். ஏன்னா நிஃப்டி மேலே போகிறப்ப ஏதாவது ஒரு நாள் தான் வந்து பேங்க் நிஃப்டியும் ஆப்போசிட்டாக மாற்றி நடக்கும். ஓகே, ஏன்னா பேங்க் நிஃப்டிகிட்ட கீழே வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. நான் எதிர்பார்த்தது 51,000, ஆனால் அது கீழேயே ரிவர்ஸ் ஆனால் நம்ம இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம். என்றைக்குமே அந்த ரிவர்சல் வந்துட்டு ஒன்று சப்போர்ட்டில் வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே மூவ் ஆச்சு அப்படின்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கும். அந்த ட்ரேடை தான் ட்ரை பண்ணணும் என்றைக்குமே. அது நீங்கள் ரெகுலராக வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் வந்து மார்க் பண்ணி பழக உங்களுக்கு அந்த 9:15லேருந்து 9:45 வரைக்கும் உங்களுக்கு ட்ரேட் கிடச்சிடும். பாருங்கள், ரிவர்சல் ஆகுது, வெயிட் பண்ணலாம் இருங்க. நம்ம ஒரு 80 பாயிண்ட் வந்தால் கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். பொறுமையாக இருக்கலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கேண்டிலில் ஹை கட்டாச்சு அப்படின்னாவே அவன் மேலே போயிடுவான். ஓகே, நிஃப்டிக்கு ஆப்போசிட்டாக பேங்க் நிஃப்டி ட்ரை பண்ணுறான். இதை பார்த்து கன்ஃபியூஸ்லாம் ஆகிடக்கூடாது. சில டைம் பார்த்திங்கன்னா அப்படியே 2 பேர் சேர்ந்து போயிடுவானுங்க. ஓகே, வெயிட் பண்ணலாருங்க. நம்ம ரிவர்சல் ஆகிறது நல்லாவே தெரியும். இந்த மாதிரி டைம் லைனை வந்து சின்னதாக வச்சு பாருங்கள். நீங்கள் பெருசாக வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். அது ஸ்கேல்பிங் பண்ணுறப்ப தான் பெருசாக வச்சு மூவ் பண்ணணும். டைம் லைன் வந்து நல்லா சின்னதை வச்சிங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டும் தெரியும், ரெசிஸ்டண்ட்டும் தெரியும். மார்க்கெட்டு நம்ம ரிவர்சல் வந்து ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். நம்மளுக்கு குழப்பமே இருக்காது. பாருங்கள், அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது, அங்கே வந்து ரிவர்ஸ் பார்க்குறான். ஓகே, நம்ம வந்து அடுத்த கேண்டில் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணலாம் இருங்க. ஓகே, ஏன்னா நேற்று நல்லா ஒரு மூமெண்ட் கொடுத்துருந்தான். ஆனால் நேற்று நான் ட்ரேட் எடுக்கலை. ஓகே ஓகே, என்னுடைய டார்கெட் வந்து 51,000 வரணும். அப்படி வரல, இப்போ தான் நிஃப்டி வந்து கீழே வரேன். கீழே வந்தானா அப்படியே கீழே வந்துடுவானா அப்படிலாம் கிடையாது. ஏன்னா கீழே ஒரு சப்போர்ட் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல வந்துட்டு சின்னதாக கன்சாலிடேட் ஆகிட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். ஓகே, நம்மளுக்கு ஒரு 80 பாயிண்ட் 70 பாயிண்டில் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது பாருங்கள். அதனால் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறது நல்லது. நம்ம 409 போனாவே க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஒரு 70 பாயிண்டில். ஓகே, 80 பாயிண்ட் இருக்குது, அந்த க்ளோஸ் பண்ணிக்கிறது நல்லது. வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஏன் நம்ம வந்து 70 பாயிண்டில் வெளில வரோம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து சப்போர்ட் இருக்குது. கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகும். 9:30க்குள்ளே அது நடக்கும். நீங்கள் எங்கே வேணாலும் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த 9:15லேருந்து அந்த 9:24, 9:45 வரைக்கும், 9:45 வரைக்கும் ஒரு ரிவர்சல் நடக்கும். அது நடக்கிற அன்றைக்கி மூமெண்ட்லாம் நல்லாயிருக்கும். அதை வந்து கரெக்டாக வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணணும். பேங்க் நிஃப்டியில் நிஃப்டி இப்போ கீழே வரான், சப்போர்ட் உடைப்பானா பார்க்கலாம் இருங்க என்ன பண்ணுறான்னு. ஓகே, இன்னும் கொஞ்சம் இருக்குது.
ஒரு 70 பாயிண்ட் கொடுத்தானா சூப்பராக இருக்கும். ஓகே, 382 வெயிட் பண்ணலாம் இருங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நான் எதிர்பார்த்தது வந்து 51,000 வருவான் அப்படின்னு தான். ஏன்னா அந்த நம்மளோட ரெஸ்டாரண்ட்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு கேண்டில்லேருந்து நம்ம கீழே சப்போர்ட் வரைக்கும் நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் இருந்தது. சரி, நம்ம டார்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. அதனால தான் நான் புட்டை ட்ரை பண்ணேன். ஓகே, நம்மளுக்கு இன்றைக்கி ரிவர்சல் ஆகிற மாதிரி இருந்தால் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு 400 வந்தாவே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எப்பயுமே நான் வந்துட்டு நம்மளோட ரெஸ்டாரண்ட்டுக்கு சப்போர்ட்டுக்கு இருக்கிற லென்த்தை பார்த்து தான் ட்ரேட் எடுப்பேன். அது எவ்வளோ இருக்குது, நம்மளுக்கு எத்தனை பாயிண்ட் இன்றைக்கி டார்கெட் போவோம்னா, நிஃப்டி கீழே வந்திருக்கான் பார்க்கலாம் இருங்க. அவன் எவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஏன்னா இந்த லெவலுக்கு வந்துட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி நீங்கள் சின்னதாக வந்து எந்த இடத்துல சப்போர்ட்டில் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ட்ரேட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு புரியும். பாருங்கள், ரிவர்ஸில் ஆகுறான். வெயிட் பண்ணலாம் இருங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒன்று 70 பாயிண்ட் வந்தால் க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்டாப் லாஸ் அடிக்கிட்டோம். ஓகே ஓகே ஓகே, சூப்பர். ஓகே, ஒரு 406 407 வந்தாவே நம்மளுக்கு 70 பாயிண்ட் கிடச்சிரும். ஓகே, வெயிட் பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக எந்த ஒரு இண்டிகேட்டரும் ஓகே டார்கெட் வந்துட்டாங்க, க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சூப்பர். 71 பாயிண்ட் இருக்குது, க்ளோஸ் பண்ணிக்கலாம் போதும். ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. ஓகே, நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், என்ன இந்த மாதிரி டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 9:27 ஆகுது. இதுக்கு மேலே தான் நம்ம வந்து ட்ரேடை ட்ரை பண்ணோம். அந்த 9:15 ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி ஒவ்வொரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2வது கேன்லேயே கீழே வந்துடுவான். நல்லா நம்ம சப்போர்ட் வரைக்கும் வந்துட்டு ரிவர்ஸ் ஆகுவான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுது பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்து கரெக்டாக வந்து அந்த சப்போர்ட்டை வந்துட்டு ரிவர்சல் ஆகிற மாதிரி இருக்குது. நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகே, தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நீங்களும் சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டை வந்து வரைஞ்சி புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் எடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு அப்படிங்கிற கான்செப்டில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட்டுக்குள்ளே வருவீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம க்ளோஸ் பண்ண வெட்டி இப்போ எவ்வளோ தூரம் வந்து அப்படியே ரிவர்சல் ஆகிறது உங்களுக்கு தெரியுதுங்களா? நீங்கள் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படியே மேலே போகிறான் பாருங்கள். அந்த 51,000 கரெக்டாக வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியும் கரெக்டாக 51,000 கரெக்டாக அந்த லோக்கு வந்தான். 51,047 வந்துட்டு இந்த இடத்துல நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டோம் அப்படின்னா, ஏன்னா சப்போர்ட் இருக்குது, சப்போர்ட்டில் வந்துட்டு நம்ம அந்த சப்போர்ட்டை உடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த சப்போர்ட் போகலாம். இல்லை அங்கேயே வந்து சின்னதாக கன்சாலிடேட் ஆகிறான் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வெளில வந்துடணும். பாருங்கள் அந்த இடத்துல வந்து சப்போர்ட் இருக்குது கரெக்டாக அந்த இடத்துல பாருங்கள். அவன் ரிவர்சல் ஆகிறது வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்போ தேவையே இல்லை, நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். நம்ம மறுபடியும் வந்து ட்ரேடை கண்டினியூ பண்ணணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஓகே, பார்க்கலாருங்க என்ன பண்ணுறான்ட்டு. பாருங்கள் நிஃப்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டாக கீழே வந்துட்டு மறுபடியும் ரிவர்சல் ஆகிட்டான்.
இப்படி நீங்கள் வந்து டைம் ஃப்ரேம் வந்து சின்னதாக வச்சு பார்க்குறப்ப உங்களுக்கு ரிவர்சல் வந்து ஈஸியாக தெரியும். ஓகே, இந்த சப்போர்ட்டுக்கு வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிறோம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நம்ம க்ளோஸ் பண்ணிக்குவோம். இந்த சப்போர்ட்னு டார்கெட்டு மறுபடியும் நம்மளோட அது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஓகே, தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.